பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்துக் கொடுக்கிறேன். பிரசங்கி 3வது அதிகாரம் 11வது வசனம். அவர் சகலத்தையும் அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு, கண்டிப்பா உங்களுக்காக நான் செய்ய போற எல்லா காரியங்களையும் சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு தருங்க. கண்டிப்பா ஏசப்பா உங்களுக்கு இன்னைக்கு செய்ய போறாரு. இந்த காலை வேளையில விசுவாசிக்கிறீங்களா? கண்டிப்பா நடக்குங்க. சகலத்தையும் அவர் செய்யறாராமா, நேர்த்தியா செய்யறாருன்னா ஏற்ற நேரத்துல செய்யதான் போறாரு. கடைசியா பாத்தீங்கன்னா செய்கிறார்னா ஏசப்பா உனக்காக செய்ய போறாருமா. நீ கவலைப்படாத, நீ ஏங்காத, நீ வருத்தப்படாத, எனக்கு நடக்க மாட்டேன்னு சொல்லி நீ ரொம்ப கவலைப்பட்டு அழுதுகிட்டே இருக்காது. நீ அழுகுறது வேஸ்ட்ன்றாரு. கண்ணீரை நீ வேஸ்ட் பண்ணாத, உனக்காக நான் செய்யற போறேன், நீ ஜபம் மட்டும் பண்ணுன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க சொல்றாரு. நீங்க ஜபம் பண்ண மட்டும்தாங்க மறந்துடுறீங்க. இன்னைக்கு எத்தனை பேருங்க காலையில வேலைக்கு போகும்போது, ஸ்கூலுக்கு போகும்போது, காலேஜ் போகும்போது ப்ரேயர் பண்ணிட்டு போவீங்க? யாருமே கிடையாதுன்னு. நீங்க ப்ரேயர் பண்ணுங்க. உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ ஒன்றிற்கும் குறைவில்லாம எல்லாத்தையும் ஏசப்பா கிட்ட ஒப்பு கொடுத்தீங்கன்னா ஏசப்பா உங்களுக்கு கண்டிப்பா செய்வாருங்க. ஆனா அவர் செய்யணும் அப்படின்னா நீங்க ஜபம் பண்ற பிள்ளைகளா மாறணும். இன்னைக்கு நீங்க மாறுவீங்களா? நீங்க ஜபிச்சு மட்டும் பாருங்களேன். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் நிறைய தேவைகள் இருக்கலாம், நிறைய காரியங்கள் நடக்காம இருக்கலாம். ஆனா அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் சீக்கிரமா வருங்க. யோபனுடைய வாழ்க்கையில யோபு ஆண்டவர் விட்டு பின்மாற்றத்துக்கு போலுங்க. நீங்க ஆண்டவர் விட்டு பின்மாற்றத்துக்கு போயிட்டீங்க. அதனாலதான் இன்னைக்கு உங்களால எந்த கருத்தையும் பெற்றுக்கொள்ள முடிய நிலைமை இருக்கு. இன்னைக்கு நீங்க எந்த இடத்துல விழுந்தீங்களோ அதே இடத்துல எழுந்துக்குங்க. ஏசப்பா உங்களை கட்ட போறாரு, உங்களை உயர்த்த போறாரு. இந்த வார்த்தையை விசுவாசிங்க. இன்னைக்கு நடக்க போதுங்க. உங்க நண்பர்களுக்கு மறக்காம அமைச்சிட்டு ஏசப்பா உனக்காக இருக்காரு, அவர் உனக்கு செய்யப்படுற சொல்லுங்க. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமென் போட்டுக்கோங்க. வசனங்களுக்கு மறக்காம என்ன ஃபாலோ பண்ணணும் அன்போடு கேட்டுக்கிறேன். God bless you. Amen.